ஐயோ பேட்டிக்கு வந்திருக்குது யாரு? கம்பீரோட பையன் சுனில் நரேன். இன்னைக்கு எத்தனை 6 போதோ எத்தனை 4 போதோ அடித்து நொறுக்கு ப்ரோ. வாரமான வேலையை பார்க்கலாம். ஆட்டி 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 எப்படி வந்ததுல தெரியலங்க. கத்திட்டே இருக்கு அங்க இருந்து கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது. வெங்கடேசர் சுனில் நரேன் சால்ட்லாம் அவுட் ஆயிட்டாங்க. 1 டவுன் வந்து என்னோட பொசிஷன் கஷ்டப்பட்ட இடத்த விட்டு கொடுத்து உன்னை இறக்கி விட்டுருக்கான்டா. நல்ல அடிடா. இந்த பொசிஷன் உனக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்றா. வெளியே சொல்லாத. நீ வேற நீ சும்மா என்னெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீ பாத்துக்க கேப்டன் சொல்றல கேளு. என்ன பண்ணுங்கற நீ? 1 டவுன் இறங்கி அடி போ. அடிச்சலாமடா. 6 போடு 6. சூப்பர் வெங்கடேஷ் ஐயர் என்னமா பேட்டிங் பிடிக்கிறான் பாருங்களா. சும்மா கிடையாதுல. 1 டவுன் இப்படி இறக்கணும் அப்படின்னு நான் தான் அது கரெக்டா அது எனக்கு தெரியும். அதுதான் கௌதம் கம்பீரோட மென்டாருக்கு அடியில விளையாடுறப்போ சூப்பரா விளையாடுறான் வெங்கடேஷ் ஐயர். இவனை இறக்கி விட்டது நான்டா ப்ரோ. இறக்கி விட்டது நீங்களா இருக்கலாம். இவனை இறக்கி விட சொன்னது யாரு? கௌதம் கம்பீர். நான் தான் இறக்கி. ஏம்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் சுனில் நரேன் அடிக்கிறான், வெங்கடேஷ் ஐயர் அடிக்கிறான். அவங்க எல்லாம் அடிக்கிட்டோம். நீங்க ஏன்டா என்ன போட்டு அடிக்கிற? அதெல்லாம் தெரியாது. கம்பீர் மென்டாரு. அவர் சொல்றதை அப்படியே பண்ணிட்டாரு. ரைமிங்ல எல்லாம் கலாய்க்கிறீங்க. அவர்தானே அவர் சொல்லிதானே செஞ்ச நீ. நான் தானடா இறக்கி சொல்லுமாடா. டேய் காசி நீயுமாடா. சரி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்காங்களே ஏமா. டேய் வருண் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்னடா பேசிட்டு இருக்க நீனு? நான் பேசிருக்கேன் கோல்மால் சேனல். நானு வேற என்னடா கொடுக்குறீங்க? பவுலிங் போடுறா போடா போயிட்டு. பவுலிங் போடுறதா? ஆமா போடு போ. டெத் ஓவர்ல ஸ்பின்னர் கொடுத்தா அடி அடிச்சு போடுவாங்க பாப்பா. ஒரு ஸ்பின்னர் போட கூடாது எவன்டா சொன்னா? நீ போடுறா. நம்ம போடலாமா? போடு. உன் மேல நான் பிலீவ் பண்றேன்டா. உன்னை தைரியமா போடு. போடுவா போடு விக்கெட். வருண் சக்கரவர்த்தி என்னமா பவுலிங் போடுறான் பாருப்பா. தெரியும் டெத்து கொண்டு வந்தா சூப்பரா போடுவான் அப்படின்னு அவங்கள வச்ச நம்பிக்கை நான். அடடா கௌதம் கம்பீர் மென்டார் ஆனதுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி என்னமா பவுலிங் போடுறான் பாரு. வேற லெவல்டா. டேய் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா தான் பவுலிங் போடுறான். அது இல்லாம நான் தான் அவனுக்கு போட சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுப்பா. அவருதான்டா சொல். நீ வெறும் செயல். ஆமா நான் தான் செயல். செயல் தலைவர் ஆகிய நான் பேசுகிறேன். இங்க பாத்தீங்களா இந்த போட்டோ பாத்தீங்களா? அவரு கால்ல விழுறாரு. அதெல்லாம் கிடையாதுடா. கௌதம் கம்பீரோட மென்டார்ஷிப்புக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்க வேற மாதிரி இருக்குது. என்னடா எதுக்கு எடுத்தாலும் கௌதம் கம்பீர் சூப்பர் மேட்ச் கௌதம் கம்பீர்னால இதெல்லாம் நடந்தது சொல்றீங்களா? சேருங்க ஒருத்தர் இருக்குடா. நான் தான்டா நல்ல கேப்டன் பண்றேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? கௌதம் கம்பீர் தான்ப்பா. என்னடா மறுபடியும் கௌதம் கம்பீர் வரவே இல்லை. அண்ணன் சொன்னது கம்பீர். நீதான் பண்ணினா நம்பீர். பஞ்சி கூட கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. ஐயோ 16 ஓவருக்கு 160 கிட்ட அடிக்கணுமே. அப்ப இவரு வேற ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. நம்ம தான் அடிக்கணும். சரி அடிப்போம். டேய் 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 என்னடா விளையாடுற நீ? கிரிக்கெட் விளையாடுறேன். பேட்டிங் போறான் போறான். என்னடா விளையாடுற நீ? சரியா இல்லடா பேட்டிங் ஸ்டைல். டேய் நல்லா தானங்க அடிச்சிட்டு இருக்கேன். என்ன நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. 6 4 உனக்கு அடிக்கவே தெரியல. உனக்கு மேத்தமேட்டிக்ஸே தெரியல. அரகண்டா விளையாடுற நீ. இப்பெல்லாம விளையாடுவாங்க. இப்பெல்லாம் விளையாடுறதுனால தான் நீ வேர்ல்டு கப் செலக்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு எப்படி விளையாடணும்னு ஒரு ஆளை கூப்பிட்டு ட்ரெயின் பண்றேன்டா. எப்பா சூரியகுமார் யாதவ் வாங்க. வெல்கம். என்ன டப்பிங் கொடுக்கணுமா? வாய் மட்டும் தான் அசிப்பியா? பேச மாட்டியா? என்னப்பா இவன் இந்த வயசான பாட்டி எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு முன்னிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி அங்கன்னு முன்னிட்டே இருக்கிறான். 4 கிலோ பூமர் வாயில. இவனுக்கு தான் 160 மேல அடிக்கணுமா? எப்படி அடிக்கணும்னு கொஞ்சம் ட்ரைனிங் கொடு. நான் சொல்றேன். காலப்படி வையே. அதுக்கப்புறம் அப்படி பேட்டை மேல தூக்கிட்டு அப்படியே கிலோ ஸ்டோக். அப்படி ஒரு பால் ஸ்டோக் வைக்கணுமா? ஒவ்வொரு பாலும் ஸ்டோக் தானே வைக்கணும். நீ உனக்கு இனிமே நோய் வந்தா கூட ஸ்டோக் தானே வரணும். அடிச்சு செய்யுங்க. வச்சனமா என்ன பண்ணுப்பா? ஸ்டோக் எல்லாரும் அப்படி வைங்க. அவ்வளவுதான். என்னங்க மாறி மாறி சுக்கு வச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் இப்படிதான் விளையாடணும் இனிமே. இப்படிலாம் விளையாடணும்னு வச்சுக்கீங்களா அப்புறம் வந்து மும்பை தோத்துருங்க. அப்புறம் மும்பைக்கு இருக்கிற லெகசியா போயிடும். ஏண்டா என்னைக்கு கேப்டன்சி மாறிச்சோ அன்னைக்கே லெகசி போயிருச்சுடா. தோத்தீங்கன்னா வச்சுக்கீங்களா அப்புறம் எல்லாரும் ஹர்திக் பாண்டியா திட்டுவாங்க. ஹர்திக் பாண்டியா பாவங்க. ஹர்திக் பாண்டியா பாவம் இல்லடா. அவர் கூட சேர்ந்து சுத்திட்டு ஆட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தியா நீ தான்டா பாவம். மாட்டினாலும் நான் மும்பையில இருப்பேன். இப்பெல்லாம் ஆடினீங்க வச்சுக்கீங்களேன் அடுத்த வருஷம் உங்களை எம்ஐ டீம்லயே இருக்க மாட்டானுங்க.
அவங்க என்னடா எம்ஐ டீம்ல இருக்காம போறது, நான் போறேன்டா. ஆல்ரெடி டிசி எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் எல்லாம் கூப்பிட்டு தான் இருக்காங்க, வாங்க 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 வாங்க. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க போலாம்னு. நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? நான் கேப்டன் தான், வைஸ் கேப்டன் தானே. அது இல்லாம கேகேஆருக்கு உனக்கும் ஆல்ரெடி லிங்க் தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, போயிடலாம் 5 கோடி 30 கோடி இந்த தைரியமா கொடுத்து ஏமாறுவாங்க. எனக்கே அவ்வளவு இல்லையாப்பா. அதெல்லாம் இந்த மேல உண்டு. ஏங்க இவங்களுக்கு மட்டும் 30 கோடி கொடுக்குறீங்க? ப்ரோ 25 30 அப்ப நாங்க வரட்டுமா? உன்னையெல்லாம் வந்து 5 கோடி கூட இருக்குமா? சரி ப்ரோ, உடஞ்சி போன பேட்டை வச்சிருக்கீங்களா, அதை எப்ப ப்ரோ மாத்துவீங்க? அதெல்லாம் மாத்த முடியாது. என்னைக்கு நீங்க 100K சப்ஸ்கிரைபர் கொண்டு வரீங்களோ அன்னைக்கு தான் நான் மாத்துவேன். போடா. அம்பே சோனே அம்பே ஜாய். மீனம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சார், என்னைக்கு எப்படியும் மும்பை கூட தான் மேட்ச். இவங்க கூட ஜெயிச்சாலும் தோத்தாலும் we are in playoff confirm. அதனாலதான் அம்பே சோனே. செலிப்ரேஷன் பண்ற? ஆமா, செலிப்ரேஷனா தம்மச்சல்லோ தம்மச்சல்லோ அந்த மாதிரி. ஓஹோ, நீங்க தான் ஷாருக் கானா? ஆமா, பேசுங்க ஒரு தடவை. மீனம்மா. சரி, இப்ப யாரை கூப்பிடணும் உங்களுக்கு? மும்பை கூட மேட்ச் இல்ல? ஆமா, அந்த ரோஹித் சர்மா அப்படி வந்திருப்பாரு, உடனே போய் கூட்டு வந்துரு. ஓஹோ, என்னைய வந்து வேர்ல்டு கப்ல எடுக்கல, கேகேஆர் கேப்டனே ஏன் வேர்ல்டு கப்ல எடுக்கல அப்படின்னு இவர் கேள்வி கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். இருங்க சார், உடனே கூப்பிட்டு வரேன். யாருப்பா அவரு? ஷாருக் கான். ஷாருக் கானா? ஆமா சார். எப்படி? ஷாருக் கான். மீனம்மா பாம்பே எக்ஸ்பிரஸ். இவன் ஷாருக் கானா? ஆமா, இழுத்து நார்மல் தான் ஒன்றே எடுத்துக்குவான். பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம ராமாயணத்துல இந்த ராவணன் அந்த கோடு கோடு எக்காரது கோடு அது அதப்போ மூத்த பையன் சிவா அந்த செல்ஃபி எடுக்கும்போது தெரியாம தள்ளி சார் சாரி சார், அவர் சாதாரண ஆள் இல்ல சார், அவர் ஷாருக். நான் போறேன்டா ஊருக்கு. பாருங்க, கேகேஆர் ஓனருங்க அவரு, உங்களை பேச கூப்பிட்டுருக்காரு, பேசுங்க. அங்க ஐபிஎல் முடிய போதும் எல்லா டீம் ஓனரும் வாங்க வாங்க வாங்கன்னு பேச கூப்பிடுறாங்க. என்னதான் பேச? ஷாருக் அவர் ராமாயணத்துல வந்து ஐயோ பேச யோகா பண்ணா கோவம் வரும்னு சொல்லுவாங்க. எப்ப ரோஹித் பேசலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேகேஆர் கேம்புக்கு வந்திருக்க, சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? ஏதாவது டீ காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? இல்ல இட்லி தோசை வடை பாவ் ஏதாவது சொல்லட்டுமா? வேணாப்பா, ஏன்பா? பார்சல் கட்டி கொண்டு வந்துட்டேன்ப்பா. என்ன கொண்டு வந்திருக்க? இங்க பாருங்க, பாருங்க, அதிகமா சாப்பிடுற பொருள் இதான். நீ என்னடா சொல்ல சொன்னீங்க? தூக்கி போடுறேன்ப்பா. ஏய் ரோஹித், அடுத்த வருஷம் நம்ம டீமுக்கு விளையாட வாப்பா. நான் விளையாட வாப்பா. நான் ஐபிஎல் விளையாட மாட்டேன். இது ஐசிசி சீரியஸ்னா அடிச்சு விளையாடுவேன். ஏய் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, டீம்ல பொறுமையா நின்னு நிதானமா ஆடு. இந்த சுனில் நரேன் இருக்கறான்ல, அவன 30 பாலுக்கு 80 30 பாலுக்கு 90 அப்படின்னு அடிக்க வச்சுக்கிறோம். கம்பீர் பாத்து பாரு, அதெல்லாம் நீங்க டீமுக்கு வந்தா மட்டும் போதும்பா. அப்படியே அந்த கேகேஆர் ட்ரியோவே சூப்பரா இருக்கும். நீங்க ஒண்ணு, அப்புறம் ரசில், அப்புறம் நரி ட்ரியோ சூப்பரா இருக்கும். 10வது ஸ்ரேயஸ் ஐயர் நான் இருக்கிறேன். ஏஎஸ்ல மட்டும் சொல்லுங்க, எதுக்கு ரெண்டாவது பேரு? சாரி சார், சாரி. நீ நம்ம டீமுக்கு வாப்பா. வரது இருக்கட்டும்டா. ஆல்ரெடி உங்க மேல 11 பேர் கரெக்ட்டா இருக்கீங்க லிஸ்ட்ல. நான் வந்தா யாருக்கு பதிலா என்ன எடுப்பீங்க? அதானே, இப்ப யாருக்கு பதிலா இவர் யாருக்கு பதிலா என்ன எடுக்கிறது? எடுப்பீங்க? ஒருவேளை இவன் ரிங்கு சிங் அவனா அடிச்சிருவாரு. அதெல்லாம் இல்லப்பா, அவனை விட கொஞ்சம் ரொம்ப மோசமா விளையாடுற பிளேயர் ஒருத்தன் இருக்கான். எவன் அப்படி இருக்கான் நம்ம டீம்ல? அவனை உடனே வெளியே தூக்கணும். அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறான்ல, அவன் அப்படியே தூக்கி வெளில போட்டு ஒன்னு அப்படியே தூக்கி டீமுக்குள்ள போட்டு கேப்டன்ஷிப்பை கையில கொடுத்துறேன். நான் தான் ஸ்ரேயஸ் ஐயர். என்னடா அப்படி பண்றீங்க? அதே டிசில அப்படிதான் பண்ணானுங்க. இப்ப என்னடா எங்கேயும் அது பண்றீங்க? கேகேஆருக்கும் இது ஒரு டிசி தான்ப்பா. என்ன எப்படி சொல்றீங்க? டைரக்ட் கேன்சல். என்ன சார் நாடோடி கேப்டன் ஆக்கி விட்டீங்க? என்ன ஸ்ரேயஸ், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? டிசி போனா என்ன, கேகேஆர் போனா என்ன? அடுத்து மும்பை இந்தியன்ஸ் இருக்குப்பா, அங்க போனீங்கன்னா 15 கோடி கொடுத்து கேப்டன் எடுத்து போனப்பா. ஓ போயா, அங்க போனா பூம் பையன். நான் வர மாட்டேன், போயா. என்ன பா E8 E9 E10 என்னப்பா பண்ற? அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம பிளே ஆஃப்க்கு செலக்ட் ஆயிட்டோம்ல, ஆமா, அதான் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் படத்துக்கு கூப்பிட்டு போலாம்னு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். டிக்கெட்லாம் எடுக்கிறது இருக்கட்டும், பசங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்கல்ல. அப்படிங்கிற? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். கொடுத்துடலாம். போய் பசங்களை வர சொல்லுங்க. நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன், எனக்கு கொடு. உனக்கா? ஆமா. உனக்கு எதுக்குப்பா விக்கெட்? நீ தான் ஓப்பனிங்ல இறங்கி நல்லா பொல பொழுங்க. இன்னைக்கு ஓப்பனிங் இறங்கினா அப்படியே பால் வந்தது, அப்படியே பேட்டை தூக்குறதுக்குள்ள அவுட் ஆயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அழாதப்பா விக்கெட் தானே, இந்த ஒரு விக்கெட் வச்சுக்கோ. கேமராலாம் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், எத்தனை பேர் நம்மள பாக்குறாங்க, கொஞ்சம் மாத்தி ரியாக்ஷன் கொடுத்து நடிடா. நான் சுனில் நரேன்பா, எப்படிப்பா ரியாக்ஷன்லாம்? ஐயோ சாரிப்பா, கேகேஆரின் மகேஷ் பாபு. ஆமா தெரியாம கேட்டா, சாரிப்பா. போயிட்டு என்னமா பண்றீங்க? ஏப்பா எனக்கு 2 விக்கெட் கொடுப்பா. உனக்குலாம் எதுக்குடா விக்கெட்? எப்பா ப்ளீஸ்ப்பா, கையில காசே இல்லப்பா. ஏன்பா என்னாச்சு? ஆமாப்பா, ஐபிஎல்ல பிளாக் மார்க் வாங்கிட்டேன். ஒட்டுமொத்த சம்பளத்தையும் ஃபைனா எடுத்துக்கிட்டாங்கப்பா. காசே இருக்காது, அத ஃபீல் பண்ணாத. நாளை இப்போதைக்கு இந்த 2 விக்கெட் வச்சுக்கோ. அப்பா வச்சுக்கிறேன்ப்பா. அப்புறம் இனிமே நம்ம ஆட்டம் தான்.
விக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி கம்முன்னு இருந்த, விக்கெட் வாங்குறதுக்கு அப்புறம் ஆளு மாறிட்டா. அதெல்லாம் நாங்க அப்படிதான் எல்லாத்தையும் கொடுப்போம் முத்தா. விக்கெட்லாம் குடுக்குறியா? இந்த ஒரு விக்கெட். ஏய் என்னடா ஒரு விக்கெட் தர? ஒண்ணு போதும்பா. ஒண்ணுலாம் பத்தாதுடா. அப்படி பாத்துக்கலாம். பிளே ஆஃப்ல போய் ஒழுங்கா போட மாட்டேன். ஐயோ அப்பலாம் போடணுமா வேண்டாமா? இன்னொரு விக்கெட் வச்சுக்கப்பா. பவுலிங்ல ஒழுங்கா போட்டுப்பா. போடுறேன். என்னடா ஏய் ஆமா பாப்பா நமாஸ் பண்ணிட்டு இருக்காருங்க பாரு. அங்க பாரு. நீ ஏடா தமாஸ் பண்ணிட்டு இருக்கற? 2 விக்கெட் இப்படி கிளம்பற டக்குனு எங்க பாரு. முடிய வேற சலூனுக்கு போன வேற. நீ எம்மா பெரிய ஃபினிஷர், நீ இவனுங்க மாதிரி எனக்கு விக்கெட் கொடு கேட்டிட்டு இருக்க. என்ன பண்ணீங்க? ஐயோ விக்கெட் கொடுக்கலாம், பேட்டிங் பிடிக்கலாம்னு சொல்லுவான். அப்ப இந்த 2 விக்கெட் வச்சுக்க. ஓகே थैंक यू பா. ஏப்பா விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த பேட்டிங் ஸ்டைல மட்டும் மாத்திராத சரியா? பேட்டிங் ஸ்டைல மாத்துறதாவது என் ஹேர் ஸ்டைலே மாத்த மாட்டேன். சூப்பரா இருக்கு. செமையா இருக்குப்பா. உனக்கு விக்கெட்லாம் கிடையாது, ஆஸ்திரேலியாக்கு 2 டிக்கெட் வேணா போட்டு கொடுக்குறேன். கிளம்பு. விக்கெட்டும் தர மாட்டீங்க, பவுலிங்கும் தர மாட்டீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓகே விக்கெட் தான் கொடுக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் பவுலிங்காவது கொடுங்கயா. பவுலிங்கா? உனக்கு பவுலிங் கொடுத்து நாங்க தோக்குறதா? உனக்கு ஒரு ஓவர் கொடுத்தல, அவ்வளவுதான். கம்முனு. ஏன் என்ன எடுத்தீங்க 24 கோடிக்கு? அதுவா, நீ பவுலிங் போட்டா ரன் நிறைய போகுது, அதுக்காக உன்னை உட்கார வைக்கவும் முடியாது. ஏன்னா உன் காஸ்ட் 24.5 கோடி. அதனால தான்டா ஒரு மேட்சுமே உன்னை டீமுக்குள்ளார எடுத்து 20 ஓவர் உன்னை இங்கிட்டு அங்கிட்டு ஓட விடுறோம்ல, அதுல ஒரு சந்தோஷம்டா நாங்க கொடுத்தோம். ஓடு இந்த போடு வேர்க்க மாட்டுது. நல்லா ஓடு. ஓடுறோம் ப்ரோ, ஓடுறோம். அங்க ஓடு. இருடா நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடிடுறேன்.